லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு டிசி அப்படின்ற படத்துல. இந்த படம் வரதுக்கு முன்னாடி அவர் வந்து ஸ்ருதிஹாசன் கூட ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருந்தார். அந்த ஆல்பம் சாங்கை பார்த்துட்டு நிறைய பேர் வெவ்வேறு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னும் ஒரு கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமோன்றது தோணுச்சு. ஏதோ லைவாக அவர் பர்ஃபார்ம் பண்ணுற ஃபீல் இல்லை, ஆர்டிஃபிஷியலாக அவர் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டை இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் பிரேக் பண்ணிட்டாரு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒரு ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இல்லை. ஒரு 10-15 படம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லவ்வர் பாயாக இருக்க ஒரு ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு படம் பண்ணுவாங்கள்ல. இந்த சப்ஜெக்ட் அப்படி ஒரு ஒர்த்துள்ள ஒரு சப்ஜெக்ட், அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜாக இருக்க ஒரு சப்ஜெக்ட். அதில் ஃபஸ்ட்டு படத்துலேயே லோகேஷ் கனகராஜ் இறங்குறாருன்னும் போது நமக்கு எந்த இடத்துலையுமே நெருடலாக இல்லை. அதுக்கு மிக முக்கியமான ரீசன் அவர் தொடர்ந்து அப்பேற்பட்ட படங்களில் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காருன்றது ஒன்று அவருக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரெண்டாவதும் படம் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக ரொம்ப கன்வின்சிங்காக அந்த ரோலை பண்ணியிருந்தார். எந்த ஒரு இடத்துலையுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங் அப்படின்றதே தெரியல. அந்த அளவுக்கு அந்த கேரக்டரோட பிளெண்டாக இருந்தார். அண்டு அவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. சஞ்சனாவாக இருக்கட்டும், வாமிகா கபியாக இருக்கட்டும், அண்டு அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் டாப் நாச்சாக பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் அந்த கேரக்டர் ரொம்ப லைவாக இருக்கிறதுனால இந்த அருண் மாதேஸ்வரனுடைய டிசி அப்படின்ற உலகம் ரொம்ப உண்மையாகவும் நமக்கு ரொம்ப நெருக்கமாகவும் பயங்கரமாக கனெக்ட் ஆகிற கூட ஒரு கதையாக மாறுச்சு. அதுக்கு இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அருண் மாதேஸ்வரனை பற்றி சொல்லும்போது ஒரு சில பேருக்கு அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கு பிடிக்காமையும் இருக்கலாம். அப்படி நான் ஒரு சில பேரை மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அவர் ஒரே கதையிலே வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அது ஒரு கட்டத்துக்கு மேலே இது எதுக்கு இவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டையும் அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தில் பிரேக் பண்ணியிருக்காருன்றது தோணுச்சு. ஏன்னா படத்தோட ஆரம்பத்தில் ஒரு படிப்புக்காக ஒரு ஹீரோ எப்படி இறங்கி சண்டை போடுறாருன்றதை ஆரம்பிச்சு அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த சண்டையினால வெவ்வேறு பிரச்சனைகள் வரும்ல ஒரு கோர்வையா, அப்படி ஒரு கோர்வைக்குள்ள இருக்க ஒரு கதையாகவும் அதுக்கு நடுவில் நிறைய பிளாட்டை கரெக்டான ஒரு மெசேஜை ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. மெசேஜ்னும் போது எல்லாரும் கேட்பாங்க, அருண் மாதேஸ்வரன் படத்தில் என்ன மெசேஜ், ஆக்ஷன் படத்தில் என்னப்பா மெசேஜ்? எனக்கு இந்த படமாக பார்க்கும்போது என்ன மெசேஜாக கன்வே ஆச்சு அப்படின்னா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஐடி கார்டில் வாழறவங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு போலீஸ் இருக்காருன்னா அவர் வந்து மரியாதையாக பார்ப்போம். அதே இடத்துல ஒரு கேங்ஸ்டர் இருக்கான்னா அவனை வந்து ரொம்ப கேவலமாக பார்ப்போம், கீழ்த்தரமாக பார்ப்போம். ஏன்னா அவன் கேங்ஸ்டராக இருக்கான். ஆனால் ரியாலிட்டியில் அவங்களுடைய உலகத்தில் அவங்க வாழ்க்கையை ரொம்ப நெருக்கமாக போய் பார்க்கும்போது அதில் ஒரு கேங்ஸ்டர் ரொம்ப நல்லவனாக இருக்கான், ஒரு போலீஸ் ரொம்ப கெட்டவனாக இருக்கான். அவங்களுடைய உலகம் எப்படி இருக்குன்றத காட்டக்கூடிய ஒரு படமாக தான் இது இருந்தது. அதன் மூலயமா ஆடியன்ஸுக்கு என்ன மெசேஜாக சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து எல்லாரையும் ஒரு மேம்போக்கா அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றத வச்சு நம்ம ஒன்று ஜட்ஜ் பண்ணி அவங்க நல்லவங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம கொடுத்துறோம். அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கைன்னு இருக்கு, எல்லாருக்குமே ஒரு கேரக்டர்ன்னு இருக்கு. அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக பழகும் போதும் இல்லை அவங்கள ரொம்ப உன்னிப்பாக பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஐடியாவே வருது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. அதில் மிக முக்கியமாக அருண் மாதேஸ்வரன் ஒரு சீக்வன்ஸை ஒரு சீனை ஒன்று ஸ்டேஜ் பண்ணியிருப்பாரு. லோகேஷ் கனகராஜ் ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலியை போய் வந்து அவங்க இருக்க அந்த ஃபேமிலி இருக்க இடத்துல இவங்க வந்து ஆஸ்டேஜாக போய் இந்த ராத்திரி மட்டும் நாங்கள் தங்கிட்டு போகிறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்க கிளம்புறதுக்குள்ள அந்த ஃபேமிலியில் அந்த அப்பா கேரக்டர் என்ன பண்ணிவிடுவார், ஃபோன் பண்ணி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவார். இவர் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட காசு இருக்கும், அந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். அந்த ஃபேமிலிக்கு இந்த காசை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி கொடுக்கலான்னு வரும்போது அவங்க அரெஸ்ட் ஆகிடுவார். அந்த போலீஸை பார்த்ததுக்கு அப்புறமாவும் இவர் கையில் இருக்க காசை அந்த கஷ்டப்படுற ஃபேமிலி கொடுப்பாரு தெரியுங்களா. அங்கே தான் இந்த படம் வந்து ஒரு அவங்க சொன்ன மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடியன்ஸ் கடத்துறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இப்படி பல லேயர்ஸை இந்த கதைக்குள்ளே அடக்கம் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு கேரக்டர்ஸ் மூலயமா, சந்திரா இந்த படத்தோட ஹீரோயின், அவங்களுடைய கேரக்டர் மூலயமா சொல்கிறதா இருக்கட்டும், அண்டு சஞ்சனாவும் இந்த படத்தோட ஹீரோயின், அவங்களுடைய கேரக்டர் மூலயமா அவங்களுடைய வலியும் வேதனையும் அண்ட் அவங்க பேரண்ட்ஸை எப்படி மிஸ் பண்ணி ஒரு தவறான ஒரு பாதைக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க, அதனால் அவங்களுடைய லைஃப் எப்படி போகுது அப்படின்றத காட்டுறதா இருக்கட்டும். அண்டு லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா தான் எல்லாருமே, அம்மாவுக்கு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னும் போது ஒரு பையனா எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவனால் அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியில் வர முடியலன்னு சொல்லிட்டு இப்படி மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் சப்ளாட்டில் இருக்க கேரக்டர்ஸுக்குமே வந்து அவங்களோட ஒரு ஆசை, அவங்களுடைய கதை என்ன, அவங்களுடைய ஆர்க் என்னன்னு ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப கரெக்டாக ஒன்று ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்டு சீரியஸாக போகிற சீக்வன்ஸ்லையும் அங்கங்கே சீரியஸாகவே நடக்கிற காமெடிஸ்லாம் வந்து ஆடியன்ஸை கண்டிப்பாக சிரிக்க வைக்குது, என்ஜாய் பண்ண வைக்குதுன்றதுல சந்தேகமே இல்லை. இந்த படம் ஒரு ஏரியாவாக இல்லாமல் எல்லா ஏரியாவும் டச் பண்ணி ரொம்ப கரெக்டான ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு படமாக ஒன்று மாறி இருக்கும் அப்படின்றது தோணுச்சு. எக்ஸாம்பிள்,
அது வந்து ஒரு கதையாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டோடைய நடிப்பாக இருக்கட்டும், டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், ஏன்னா சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், லைட் பண்ணவங்களா இருக்கட்டும், டிஐ பண்ணவங்களா இருக்கட்டும், இதை தாண்டி ஓவராலாக இந்த படத்தோடைய ஹீரோஸாக வந்து அருண் மாதேஸ்வரன், லோகேஷ் கனகராஜ், வாமிகா இவங்கெல்லாம் இருக்கும்போது இதுக்கு மேலே ஒரு ஹீரோ இருக்காரு. அப்படி யார் பார்த்தீங்கன்னா அனி தெரிக்க விட்டுருக்காரு மியூசிக்கு. அப்படி வந்து ஒரு மேஜிக்காக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க நிறைய இடங்களில் இந்த கிளாசிக்கல் டச் இருக்க ஒரு மியூசிக்கை இந்த படத்தில் அப்ரோச் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி அவர் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாக்டர்லையும் இப்படி ஒரு டச் ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த தீம் இப்போ வரைக்கும் எப்போ கேட்டாலும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஒரு வைபாக ஒன்று இருக்கும். அப்படிதான் இந்த படத்துக்காகவும் அப்படி ஒரு தீமை பண்ணியிருந்தாரு. அந்த தீம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸை ஒரு அட்டன் பண்ண விதம் இந்த கதையை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாற்றிருந்ததோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அண்ட் ஓவராலாக ஒருத்தர் ஒரு நல்ல லவ் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு கண்டென்ட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா இது எல்லா ஏரியாஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ் பக்கா கமர்ஷியலாக ஒரு ஹீரோக்காக ஒரு படம் ஒன்று ரெடி ஆகல. அப்படி ஒரு படத்தை அருண் மாதேஸ்வரன் பண்ணியிருந்தாருன்ற எண்ணம் தான் எனக்கு இருந்தது. ஓவராலாக எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. பட் எல்லா படத்துலையும் ப்ளஸ் மட்டும் இல்லாமல் மைனஸும் இருக்கும்ல. இந்த படத்தில் எனக்கு மைனஸாக என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, இப்போ அந்த ஒரு பையனுடைய படிப்புக்காக இந்த கதை ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த கதைக்காக ஆரம்பிக்குதுன்னும் போது அந்த கதைக்குள்ளே போகிற வரைக்கும் எனக்கு கனெக்டே ஆகலை. அந்த கதையை சொன்னதுக்கு அப்புறமா கனெக்ட் ஆச்சு. அப்படி என்ன இருந்தாலும் நம்மளுடைய மைண்டுக்கு பின்னாடி என்ன போயிட்டு இருக்குன்னா நம்ம தொடர்ந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்கனால அது எப்படி ஒருத்தன் கெட்டவனா இருக்கான், கெட்ட வேலையை பண்றான், அவன் எப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கதையோட மெசேஜ் தான், அந்த ஒரு வாழ்க்கையை தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஆனா அதுதான் இந்த படத்தோட மைனஸாகவும் ஏதோ ஒரு இடத்துல நெருடலாகவும் எனக்கு இருந்துச்சு. பட் அதை தாண்டி எனக்கு வேற எதுவும் தப்பா தோணல. ரொம்ப கம்ப்ளீட்டான ரொம்ப கரெக்டான ஒரு பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரெண்டாவது மைனஸ் இதை சொல்லணும்னு நினைச்சேன். எப்பயுமே ஒரு ஸ்டேஜிங்னு ஒன்று இருக்கு. ஒரு சில நேரத்தில் அந்த ஸ்டேஜிங் ஸ்லோ ஆகும். அது எந்த சீக்வன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, சந்திரான்ற கேரக்டரை ஒரு இடத்துல அந்த ப்ராஸ்டியூட்லாம் இருக்க இடத்துல பார்ப்பாரு. அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அங்கே ஒருத்தனை வெட்டிடுவார். இவனுக்கு பின்னாடி ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். இவர் திரும்புற வரைக்கும் இவர் திரும்பி அவனை வெட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த ஸ்டேஜிங்கை இன்னும் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கலாம். ஏன்னா எடிட்டில் கண்டிப்பாக தெரியும் இது ஒன்று லேக் ஆகி அப்படி நிற்கிது, ஒரு கேரக்டர் வந்துருச்சு, அதுக்கப்புறமா இந்த கேரக்டர் ரியாக்ட் பண்ணாமல் இருக்குன்றது தப்பாக இருக்குன்றது தெரியும். அப்பேற்பட்ட சீக்வன்ஸை இன்னும் எடிட்டில் கொஞ்சம் ஷார்ப்பாக ஒன்று பண்ணியிருந்தாங்களா, ஒரு சில சீனை வந்து எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பவர் பேக்டாக எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லாத ஒரு படமாக இந்த படம் வந்திருக்குமோன்றது எனக்கு தோணுச்சு. இதை தாண்டி நீங்கள் டிசி படத்தை பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். பாய்.